இங்க ஒரு பெயிண்டர் வரைதான் செக் பண்றதுக்காக ஒரு சர்க்கிள் போடுறாரு. அதுல இருந்து ஒரு கல்லு வந்து விழுகிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக ஒரு ஆப்பிள் வரைஞ்சி பாக்குறாரு. ஒரு ஆப்பிள் வந்து விழுகுது. இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லிடுறாரு. இவன் சொல்றதெல்லாம் அவன் ஃப்ரெண்டு நம்பவே மாட்டான். அவனுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு பேப்பர்ல 24 கேரட் கோல்ட வரைஞ்சி காமிப்பான். ஆனா அந்த டைம் வராது. இன்னும் எங்க கோல்டு வரலன்னு சொல்லி அந்த பேப்பரை கிழிச்சு வெளியே வீசிடுறான். திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்ட் கேக்குது. அங்க ஹவுஸ் ஓனரோட தலையில ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவரோட கையில ஒரு தங்க கட்டி இருக்கிறத பாக்குறா. அப்பதான் ரியலைஸ் பண்றாங்க இவங்க வீசின பேப்பர் தான் தங்கமா மாறி இருக்கு. மறுபடியும் ஒரு முறை செக் பண்ணி பாக்குறதுக்காக ஒரு பெரிய பேப்பர்ல இந்த முறை ரவுண்ட் ஷேப்ல வரையறான். மறுபடியும் தங்க வர்றத பார்த்துட்டு இனிமேலுக்கு நம்ம தான் இந்த ஊர்ல ரிச்சான ஆளுன்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி நமக்கு வீடு தான் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடை வரையறாங்க. அந்த இடத்துல வீடும் வந்துருது. ஆனா அந்த வீடு வந்த இடம் கவர்மெண்டோட இடம்ன்றதுனால அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. திடீர்னு எப்படி இந்த இடத்துல வீடு வந்துச்சுன்னு சொல்லி அந்த வீட்டை செக் பண்றதுக்காக உள்ள போகும்போது இவன் அந்த படத்தை அழிச்சிடுறான். அடுத்த செகண்ட் அந்த வீடு காணாம போயிடுது. வீடெல்லாம் வரைஞ்சா பெரிய பிரச்சனை வருன்றதுக்காக பணத்தை வரிய ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க இருந்த ரூமு ஃபுல்லா பணமா ஆயிடுது.